யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. என்னோடய அனுபவம் என்னென்னா, 2007 ஆஷ்ரம் போய் பகவானை தரிசனம் பண்ண போனேன். அப்போ முத்துகிருஷ்ணன் பகவானோட டிவோட்டி, என் ஃப்ரெண்டு. உனக்கு ஏதாவது வேணும்னா பகவான் ப்ரேயர் பாக்ஸில் எழுதி போடு அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு பெருசாக கடவுள் மேலே நம்பிக்கை கிடையாது. சரி, எனக்கு அப்போ ஒரு நல்ல வேலை வேணும். ஜாப் இல்லாமல் இருந்தேன். ஜாப் சரியாக இல்லை. ஜாபில் இருந்தேன், பட் ஆனால் அது ஒரு சின்ன கம்பெனி. ஸோ ஜாப் வேணும்னு எழுதி போட்டேன். அப்போ எழுதி போட்டுட்டு நான் வந்துட்டேன். அதையே மறந்துட்டேன். ஆக்சுவலாக மறந்துட்டு ஒரு மாதம் ஆச்சு. நான் இன்டர்வியூ சென்னையில் அட்டன் பண்ணேன், ஒரு ஐடி கம்பெனியில். அப்போ பார்த்தோம்னா வழக்கம் போல் யூ ஆர் நாட் செலக்டட் அப்படின்னு ஒரு டெக்னிக்கல் ரவுண்டு முடிச்சுட்டு நானும் ஒரு 1/2 அன் ஹவர் அட்டன் பண்ணேன். வழக்கம் போல் யூ ஆர் நாட் செலக்டட் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டா. சரின்னு நானும் அப்படியே நடந்து பெரிய ஐடி கம்பெனின்னா பெரிய இந்த வெளியில் பார்க்கிங் ஏரியா அது வழியால் நடந்து வந்துருந்தேன். அப்போ எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர்நூன், அதான் ஈவினிங் ஆக போகிறது, ஒரு 3:30 4 o'clock. வெளில வரும்போது கேட்டை தாண்டி வெளில வரலாம் அப்படின்னு நினைக்கிறம்போது பின்னாடியால் ஒரு செக்யூரிட்டி என்னை கூப்பிட்டார் வேகமாக. சார் வாங்க அப்படின்னு. என்ன தான் கூப்பிட்றாரா, ஏதாவது மறந்து வச்சுட்டோம் போட்டிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு, இல்லை சார் என்ன எதுக்கு கூப்பிட்றீங்க அப்படின்னா, இல்லை உள்ளே கூப்பிட்றாங்க உங்களை அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்ட்டு, என்ன இருக்காது சார் அப்படின்னேன். இல்லை உங்களை தான், நீங்கள் டாலாக உங்கள் நேம் தானே செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டார், செந்தில் சுப்பிரமணியன்ட்டு. சரி ஓகே அப்படின்ட்டு நானும் உள்ளே போனேன். உள்ளே போனால் எங்கள் மேனேஜர் அந்த டெக்னிக்கல் ரவுண்டு எடுத்தவர் இன்னொன்று ஒரு ரவுண்டு வைக்கணுங்கிறார் மேனேஜர். அதனால் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னார். என்னடா இது ஆச்சரியமாக இருக்கு அப்படின்ட்டு சரின்னு நானும் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணி பார்த்தா அப்புறம் நான் செலக்ட் ஆகிட்டேன். அந்த டெக்னிக்கல் ரவுண்டு முடிஞ்சு அப்புறம் மேனேஜரல் ரவுண்டு செலக்ட் ஆகிட்டேன். அப்போ ஈவினிங் ஒரு 6 o'clock நான் வெளியில் வந்தேன். யூ ஆர் செலக்டட், நாங்கள் ஆஃபர் அனுப்புகிறோம்னா. எனக்கு இந்த ப்ரேயர் பாக்ஸில் எழுதி போட்டதெல்லாம் ஞாபகமே இல்லை, மறந்து போயிட்டேன் ஆக்சுவலாக. அப்புறம் சரின்ட்டு வெளில வந்தேன். ஏன்னா நான் மத்தியானம் ஒரு 12 o'clock கிட்ட இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்தேன். ஈவினிங் 6 o'clock ஆகிடுது. வெளில வந்துட்டு சரின்னு டீ சாப்பிடுவோம் அப்படின்ட்டு ஒரு டீ கடையில் டீ சாப்பிடும்போது ஒரு பெரிய ஒரு வேகமாக ஒரு கார் அம்பாசிடர் கார் என் மேலே மோதுற மாதிரியே ஒரு வேகமாக, அது டிஸ்டன்ஸ்லேயும் நான் பார்க்குறேன், என்கிட்ட வர மாதிரியே இருந்தது. கிட்டக்கு வர வர என் மேலே மோத வர மாதிரியே ஒரு ஃபீலிங் வந்துடுது. மோதுறதுக்கு தான் வந்தது. அப்புறம் பார்த்தா மோதலை என் மேலே ஆக்சுவலாக. அதில் கிட்டக்கு பார்த்தா அண்ணாமலையார் அப்படின்னு போட்டு வந்திருந்தது. எனக்கு ஒன்றுமே என்னடா அது அப்படின்னு நினச்சிட்டு சரின்னு விட்டுட்டேன். ரைட்டு. ஆனால் அப்புறம் அந்த டிரைவர்கிட்ட என்ன சார் அப்படின்னா, என்னன்னு தெரில சார், கண்ட்ரோல் இல்லாமல் வண்டி நல்ல வேலைக்கு மோதலை அப்படின்ட்டு அவர் எடுத்துன்னு போயிட்டார். சரி அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டை அழைச்சிட்டு நான் இன்றைக்கி கிண்டி ரேஸ்கோர்ஸ் காலனி அங்கே தான் தங்கியிருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தா ஒரே ஜெகஜோதியாக 2 பக்கமும் ஒரே விளக்கு. என்னடா அது விளக்காக இருக்கே, என்னன்னே தெரியலையே அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்படின்னு பார்த்தா எனக்கு ரொம்ப கடவுள் மேலெலாம் நம்பிக்கை கிடையாது. இருந்தாலும் நான் ஒரு பிராமின் ஃபேமிலியில் பிறந்த பையன். என்னடா அது அப்படின்ட்டு பார்த்தா 2 பக்கமும் ஒரே விளக்கு. அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி தான் கார்த்திகை தீபம் ஆக்சுவலாக. சரி ஓகே அப்படின்ட்டு நானும் சரி இது என்னடா அதுன்னு என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன். இன்றைக்கி கார்த்திகை தீபம் அப்படின்னாப்பா. சரி ஓகே அப்படின்னா அப்பயுமே நான் பகவானுக்கு இதுமாரி எழுதி போட்டதே எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ உள்ளே வந்தேன். சரி ஓகே அப்படின்ட்டு ரைட்டு அப்படின்ட்டு இருந்துட்டேன். கரெக்டாக ஒரு 30 days அது கரெக்டாக அந்த வேலை எனக்கு கிடைக்கிற இது. அப்பயும் எனக்கு ஞாபகம் இல்லை ஆக்சுவலாக. அப்புறம் அது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். ஆக்சுவலாக நவம்பரில் ஒரு 15th கிட்ட இந்த இந்த இது நடக்கிறது. ஆக்சுவலாக இது மாதிரியே நவம்பர் 15 கிட்ட எனக்கு அந்த அன்றைக்கி தான் அந்த கார்த்திகை தீபம் அந்த இதெல்லாம் வருது. அதுக்கப்புறம் எண்ணி ஒரு 15 days, அதாவது டிசம்பர் 1ஆம் தேதி, அதாவது நவம்பர் 30th அதுக்கிட்ட எனக்கு ஆஃபர் லெட்டர் ரோல் அவுட் ஆகி எனக்கு வந்தது. ஆக்சுவலாக நவம்பர் 30th
அதாவது டிசம்பர் 1 டிசம்பர் 1 வந்து எனக்கு ஆஃபர் லெட்டர் எனக்கு வந்து மெயிலில் வந்தது. நான் வந்து சரி மெயிலில் வந்தோன்னே எனக்கு கொஞ்சம் அப்பயுமே எனக்கு ஞாபகம் இல்லை. ஆக்சுவலாக டிசம்பர் 1 வந்து கிடச்சோன்னா அன்றைக்கி வந்து டிசம்பர் 1 தான் எனக்கு ஆஃபர் வந்ததுனால அப்படியே பார்த்துட்டு என்னடா இது அப்படின்னு நினச்சேன். இப்போ என்னோடய ஃப்ரெண்டு சொன்னாப்புல, நீ இது திருவண்ணாமலை போனிய ஞாபகம் இருக்கா அப்படின்னு என்கிட்ட கேட்டாப்புல. இதுமாரி வேலை கிடச்சிருச்சுன்னா இல்லை, அந்த ஞாபகமே எனக்கு இல்லை. இப்போ வந்து சொன்னார், அந்த யோகிராம் சுரத்குமார் ஆசிரமம் நீ போயிட்டு எழுதி போட்டிய அப்படின்னு. அப்போ எனக்கு கொஞ்சம் லேசாக எனக்கு மனசில் பொறி தட்ட ஆரம்பிச்சிட்டு, என்னடா இது அப்படின்னு நினச்சிட்டு, சரி டிசம்பர் 1 எனக்கு அது வரையும் பகவானை பற்றி எனக்கு தெரியாது. டிசம்பர் 1 2007 ஆக்சுவலாக டிசம்பர் 1 2007 நான் வந்து சர்ச் பண்ணுறேன், யோகிராம் சுரத்குமாரை பற்றி கூகுளில் சர்ச் பண்ணுறேன். பார்த்தா அன்றைக்கி தான் அவருக்கு பிறந்த நாள். 1/12/2000, அதான் 1918 அவர் பிறந்தது. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் என்னென்னா, எதனால் எனக்கு அப்பயுமே எனக்கு நம்பிக்கை கிடையாது. என்னோடய டேட் ஆஃப் பர்த்து 12th January 1981. அது வந்து எனக்கு ஒரு அந்த நம்பரை பார்த்தோன்னா 12/1/1981, 1/12/1918 இந்த நம்பரை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு 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 பக்தி வர ஆரம்பிச்சிடுது. என்னடா இது, நம்ம வந்து கடவுள்லாம் கிண்டல் பண்ணியிருந்தோம், வேலையெல்லாம் இல்லாமல் இருந்தது, இது மாதிரியே கையில் வேலை வேணும்னோடனே கொண்டு வந்து கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு எனக்கு அப்பயும் நம்பிக்கை வரல. சரி அப்படின்ட்டு பேசாமல் இருந்துட்டேன். இது நடந்தது எண்ணி 45வது நாள் வேலை கிடச்சிது. நானும் சரி இதெல்லாம் ஏதோ தற்செயலாக ஏதோ நடக்கிறது போல் இருக்குது அப்படின்னு பேசாமல் இருந்துட்டேன். பட் ஆனால் வந்து மனசுக்குள்ள யோகிராம் சுரத்குமார் அப்படின்னு அதை பற்றி ஒரு தேடணும், மனசுக்குள்ளேயே ஒரு இது வர ஆரம்பிச்சுடுது. அவரோட இதில் தான் நடந்திருக்கும் போல் இருக்குன்னு ஏதோ ஒரு எண்ணம் தோணிகிட்டே இருந்தது. அவரால் தான் நடந்தது. ஆனால் அது எனக்கு பெரிய சந்தேகம். அப்போ வந்து மனசில் வந்து சின்ன வயசு, அதில் வந்து ரொம்ப சந்தேகம் வேறு. என்னடா அது அப்படின்ட்டு விட்டுட்டேன். இது மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு பேசாமல் இருக்கும்போது திடீர்னு நான் என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன், இந்த முத்துகிருஷ்ணன் தான் என்னை அழைச்சின்னு போனார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு ஆசிரமுக்கு குருஜியை பார்க்குறதுக்கு இது பண்ணார். நான் அவருக்கு தேங்க்ஸ் பண்ணணும், அவர்கிட்ட நன்றி சொல்லணும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ வந்து அவர் வந்து சிங்கப்பூரில் இருந்தார். அப்புறம் என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னால் இல்லை மச்சி, அவர் வந்து சிங்கப்பூரில் எல்லாம் இருக்கார். இப்போ வந்து நம்ம ஈவினிங் டைம் வந்து எனக்கு என்னென்னா, ஒன்றுமே நமக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது போக கிடச்சிருது. அவர்கிட்ட எப்படியாவது நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஈவினிங் ஒரு 8 o'clock நைட் ஆகிடுது. 8 o'clock அப்போ வந்து நான் என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறேன், அவன் பேர் தினேஷ்னு பேர். சரி நீ ஃபோன் பண்ணுடா, நான் சிங்கப்பூரில் இருக்கார், ரொம்ப லேட் நைட் ஆகிடுமே மச்சி அப்படின்னா. இல்லை நீ பண்ணு, எனக்கு அவர்கிட்ட பேசியே ஆகணும் இப்போ அப்படிங்கிறேன். பேசி ஆகணும் அப்படின்னா அது டிசம்பர் 1 தான் ஆக்சுவலாக, அன்றைக்கி தான் நினைக்கிறேன். அன்றைக்கே தான் அவர் வந்து அன்றைக்கி பேசும்போது பார்த்தோன்னா அவர் எடுத்தோடனே நாங்கள் நினச்சின்னு இருக்கோம், அவரும் எடுத்து பேசின்னு இருக்காரு. இது மாதிரியே இந்த உங்கள்கிட்ட செந்தில் சுப்பிரமணியன் பேசணுங்கிறாரு அப்படின்னோடனே நான் வந்து அவர்கிட்ட சொல்கிறேன், முத்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னேன். பரவாயில்ல அப்படின்னாரு. அவர் பெரிய என்னன்னா அவர் என்கிட்ட சொல்கிறாரு, நீங்களும் நானும் எங்கே ஃபஸ்ட்டு மீட் பண்ணோமோ அதே இடத்துல தான் இருக்கேன் அப்படின்னு. எனக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா அவர் சிங்கப்பூர் நம்பர் கையில் வச்சுட்டு இருக்காரு, நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோம், அவர் ஃபோனையும் எடுத்துட்டார். நாங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கோம், அவர் சிங்கப்பூரில் இருக்காருன்னு. ஆனால் பார்த்தோன்னா அவர் அன்றைக்கி பகவானோட ஜெயந்தி அதே ஆசிரமத்தில் குருஜி பக்கத்துலேயே நின்றுருக்கார். அதில் எனக்கு கண்ணால் அப்படியே கண்ணீர் விட்டேன். இப்படி ஒரு அப்பேற்பட்ட ஒரு பகவானை போய் நம்ம வந்து நமக்கு, அதாவது மனுஷனோட மனசுக்கெல்லாம் நமக்கு அவ்வளோக்கு அறிவு கிடையாது. அதை பகவான் இருக்காரான்னு சோதனை வேற பண்ணி அதை வந்து இதில் வந்து அவர் தான் நான் அந்த வேலையை கொடுத்தேன் அப்படின்னு. இது ஒரு சின்ன ஒரு சாம்பிள் தான் நான் சொல்கிறது. என்னோடய வாழ்க்கையில் வந்து இது ஒரு அனுபவம், இது ஒரு சின்ன சாம்பிள். இது மாதிரியே பகவானை வந்து நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணும் எல்லோரும்.
நிறையா இருக்குது. பகவானை பற்றி சொல்லணுன்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். நம்ம வந்து மனுஷன் வந்து எத்தனை எதை சொன்னாலும் அவர் இருக்கிற தெய்வங்கிறது இருக்குது. அவர் தான் தெய்வங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அதை வந்து மனுஷா புரிஞ்சுட்டு நம்ம தான் நம்மளோட தேவகி அம்மா சொல்கிற மாதிரியே நம்மளோட விருப்பு வெறுப்பு, பொறாமை, துர்குணங்கள், கோவங்கள் எல்லாத்தையும் தனித்து எல்லாத்தையும் தவிர்த்து நல்லதனமாக சரஸ்வதி கடாட்சத்தோட நல்ல எல்லாருக்கும் நல்ல ஒரு பொறுமை, கோபம் இல்லாமல், யாரை பார்த்தும் பொறாமப்படாமல் நல்ல ஒரு மனசாந்தியை யோகிராம் சுரத்குமார் அருள்னு இந்த நேரத்தில் சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த சாய்ராமுக்கும் நன்றி சொல்லி விடைபெற்றுக்கிறேன். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய குரு ராயா.